மகாபாரதம் பகுதி 7. புத்தகம் வாசிப்பது கோவிந்தராஜ் சுப்பிரமணி. முந்தைய பதிவில் துரியோதனன் பாண்டவர்களை கொல்ல சதி ஆலோசனை செய்தான். வாரணாவதத்துக்கு அனுப்பி அரக்கு மாளிகையில் தங்க வைத்து பாண்டவர்களை கொன்றுவிடலாம் என எண்ணி வாரணாவதம் அனுப்பினார்கள். தலைப்பு: பாண்டவர்கள் தப்பியது. பெரியோர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து சமமான வயதிருந்தவர்களை தழுவி விடைபெற்று கொண்ட பாண்டவர்கள் வாரணாவதம் சென்றார்கள். நகரத்து ஜனங்கள் பாண்டவர்களுடன் வெகு தூரம் நடந்து சென்று திரும்பி போக மனமில்லாமல் திரும்பினார்கள். விதுரன் யுதிஷ்டனுக்கு மர்மமான அந்நிய பாஷையில் எச்சரிக்கை செய்தான். ராஜநீதியில் நிபுணனாக எதிரியின் யோசனையை அறிந்தவன்தான் ஆபத்தை தாண்டுவான். உலோகத்தினால் செய்யப்படாத கூர்மையான ஆயுதமும் உண்டு. அதை தடுக்கும் உபாயத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் பகைவர்களால் கொல்லப்பட மாட்டான். காடுகளை அழிப்பதும் குளிரை போக்குவதுமான ஒரு பொருள் வலைக்குள் வாசம் செய்யும் எலியை தீண்டாது. முள்ளம்பன்றி பூமியை தோண்டி காட்டுத்தீயிலிருந்து தப்பிக்கொள்ளும். அறிவாளி நட்சத்திரங்களினால் திசையை அறிகிறான். இவ்வாறு மறைவாக பொருளை ஏற்றி விதுரன் யுக்தியாக பாண்டவர்களுக்கு துரியோதனனுடைய சதி ஆலோசனையும் ஆபத்திலிருந்து தப்பும் வழியையும் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாத அந்நிய மொழியில் சொன்னான். பிறகு குந்தி தேவி யுதிஷ்டனை கேட்டு விதுரன் சொன்னதையெல்லாம் தெரிந்து கொண்டாள். சந்தோஷமாக புறப்பட்டவர்கள் மிகுந்த கவலையுடன் சென்றார்கள். வாரணாவதத்து ஜனங்கள் பாண்டவர்கள் தங்கள் நகரத்துக்கு வருகிறார்கள் என்று கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அவர்களுக்கென்று ஏற்படுத்திய விடுதிகளில் பாண்டவர்கள் சில நாட்கள் இருந்து வந்தார்கள். பிறகு புதிதாக கட்டி முடித்த சிவம் என்ற மாளிகையில் புரோசனன் பாண்டவர்களை அழைத்து போய் இருக்கச் செய்தான். சிவம் என்றால் மங்களம். அமங்கலமான அந்த மாளிகைக்கு சிவம் என்று பெயரிட்டப்பட்டிருந்தது. விதுரன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு வீட்டையெல்லாம் திருதராஷ்டிரன் கவனித்து பார்த்தான். தீக்கு இரையாவதற்கே கட்டியது என்பது சந்தேகமற தெரிந்தது. யுதிஷ்டிரன் பீமனுடன் சொன்னான், ஆபத்தான இடம் என்று நன்றாக தெரிந்த போதிலும் நாம் சதி ஆலோசனையை தெரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரோசனனுக்கு காட்டாமல் இருக்க வேண்டும். சமயம் பார்த்து நாம் வெளியேற வேண்டும். இப்போது சந்தேகத்துக்கு இடம் தரக்கூடாது. இவ்வாறு தீர்மானித்து அந்த வீட்டிலேயே இருந்தார்கள். இதற்குள் விதுரன் ஒரு சமர்த்தனான சுரங்கக்காரனை அனுப்பினான். அவன் பாண்டவர்களை ஏகாந்தமான ஓர் இடத்தில் சந்தித்து உம்முடைய நன்மையை உத்தேசித்து, விதுரன் யுதிஷ்டனிடம் அந்நிய பாஷையின் மறைபொருள் வைத்து சொன்னாரே, அதுவே என்னை நீங்கள் நம்புவதற்கு அடையாளம். உங்களுடைய சகாயத்திற்காக வேண்டிய காரியங்களை செய்து தரவே வந்திருக்கிறேன் என்றான். அதன்மேல் அந்த சுரங்கக்காரன் புரோசனனுக்கு தெரியாமல் பல நாட்கள் இரகசியமாக வேலை செய்து அரக்கு மாளிகைக்கு உள்ளிருந்து மதிலையும் அகழியையும் அபாயமில்லாமல் தாண்டி வெளியே போவதற்கு சுரங்கம் வெட்டினான். புரோசனன் மாளிகையின் வாயிலிலேயே வசித்து வந்தான். பாண்டவர்கள் இரவு முழுவதும் ஆயுதபாணியாகவே ஜாக்கிரதையாக தூங்காமல் இருந்து வந்தார்கள். வெளியே சென்று வனத்தில் வேட்டையாடி திரிந்து வந்தனர். அவ்வாறு சுற்றுப்பக்கத்து தேசத்தையும் பாதைகளையும் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். புரோசனனை முற்றிலும் நம்பினவர்களைப் போலவும் சந்தோஷம் உள்ளவர்களைப் போலவும் தங்களுடைய கவலையையும் சந்தேகத்தையும் மறைத்து கொண்டு பாண்டவர்கள் அங்கே வாசம் செய்தார்கள். புரோசனனும் ஜனங்களிடம் எந்தவித சந்தேகமும் பழியும் தோன்றாதபடி வீட்டிற்கு தீ வைக்க வேண்டும் என்ற நல்ல சந்தர்ப்பத்திற்காக 1 வருஷம் காத்து கொண்டிருந்தான். பிறகு ஒரு நாள் இதுதான் சமயம் என்று புரோசனன் எண்ணினான். புத்திசாலியான யுதிஷ்டனுக்கும் புரோசனுடைய மனதில் இருந்தது புலப்பட்டது.
தன் சகோதரர்களை நோக்கி, இந்த பாபிஸ்டன் நம்மை கொல்லும் காலம் வந்தது என்று எண்ணுகிறேன். நாம் ஓடி தப்புவதற்கு இதுதான் சமயம் என்றான். குந்தி தேவி அன்று ஒரு அன்னதானம் செய்வதாக ஏற்பாடு செய்து மாளிகையில் இருந்த பணியாளர்கள் எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு இரவில் மயக்கமுற்று தூங்கிவிட ஏற்பாடு செய்தாள். நடுஜாமத்தில் பீமனால் அந்த மாளிகையில் அநேக பாகங்களில் தீப்பற்ற வைத்துவிட்டு குந்தி தேவியும் பாண்டவ சகோதரர்களும் சுரங்கத்தின் வழியாக இருட்டில் சுவரை தடவி தடவி வழி தெரிந்து கொண்டு வெளியேறிவிட்டார்கள். தீயானது உடனே வீட்டை 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டது. ஊரார் எல்லோரும் வந்து சேர்ந்து தீப்பற்றி எரியும் மாளிகையை கண்டு ஆஹா என்று கதறினார்கள். துரியோதனாதிகள் குற்றமற்ற பாண்டவர்களை இம்மாதிரி மோசம் செய்து கொன்றார்களோ என்று கௌரவர்களை கோப ஆவேசத்துடன் பலவிதமாக பழித்தார்கள். மாளிகை எரிந்து சாம்பலாயிற்று. புரோசனனும் எதிர்பாராதபடி தீக்கு இரையானான். வாரணாவதத்து ஜனங்கள் பாண்டவர்கள் இருந்த மாளிகை தீக்கிரையாயிற்று, யாரும் உயிருடன் தப்பவில்லை என்று அஸ்தினாபுரத்துக்கு சொல்லி அனுப்பினார்கள். திருதராஷ்டிரனுடைய மனநிலையை வியாசர் வெகு அழகாக வர்ணிக்கிறார். கோடை காலத்தில் ஆழமான ஒரு மடுவில் நீர் அடியில் குளிர்ச்சியாகவும் மேலே உஷ்ணமாகவும் இருப்பது போல திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்திருந்தன என்கிறார். பாண்டவர்கள் இறந்து போனார்கள் என்று திருதராஷ்டிரனும் அவன் மக்களும் ஆபரணங்களையெல்லாம் களைந்துவிட்டு ஒற்றை ஆடை உடுத்தி கொண்டு கங்கை கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்தார்கள். எல்லோரும் சேர்ந்து பெரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். விதுரன் மட்டும் பிறப்பும் இறப்பும் விதிப்படி நடக்கும் என்ற வேதாந்த உணர்ச்சியோடு துக்கத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளவில்லை போல் இருந்தான். ஆனால் அதற்கு காரணம் பாண்டவர்கள் இறக்கவில்லை, தப்பியோடி பிழைத்திருக்கிறார்கள் என்றே விதுரன் நிச்சயமாக இருந்தான். ஜனங்களோடு ஓரளவு புலம்பியவனானாலும் இந்த நேரத்தில் பாண்டவர்கள் எவ்வளவு தூரம் போயிருப்பார்கள், எங்கே இருப்பார்கள் என்று யூகித்து கணக்கிட்டு கொண்டே இருந்தான். பீஷ்மர் துக்க சாகரத்தில் மூழ்கினதைக் கண்டு அவருக்கு விதுரன் இரகசியமாக தான் செய்த ஏற்பாடுகளையெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்தினான். சுரங்கத்தின் வழியாக தப்பிய பாண்டவர்கள் இரவெல்லாம் விழித்திருந்தபடியால் கவலையினாலும் பயத்தினாலும் சகோதரர்களும் குந்தி தேவியும் களைத்திருப்பதை பார்த்த வாயுபுத்திரனான பீமசேனன் தாயாரை தோளின் மேலும் இடுப்பில் நகுல சகாதேவர்களை தூக்கி கொண்டு யுதிஷ்டனையும் அர்ஜுனனையும் 2 கைகளால் பிடித்து கொண்டு யானையைப் போல் காட்டில் செடிகளையும் புதர்களையும் விலக்கி வழி செய்து கொண்டு சென்றான். கங்கைக்கு வந்ததும் அங்கே விதுரன் அனுப்பியிருந்த ஓடம் தயாராக இருந்தது. ஓடக்காரன் இரகசியம் தெரிந்த நண்பன் என்பதை சோதித்து தெரிந்து கொண்டார்கள். பிறகு காட்டில் ஒரு பகலெல்லாம் வேகமாக நடந்தார்கள். மாலையில் இருட்டு மூடவும் பயங்கரமான காட்டு மிருகங்களின் சத்தங்கள் கிளம்ப ஆரம்பித்தன. தாகத்தினாலும் களைப்பினாலும் நித்திரையினாலும் பீடிக்கப்பட்டு ஓரடி வைக்கக்கூட சக்தி இல்லாமல் கீழே உட்கார்ந்தார்கள். திருதராஷ்டிர புத்திரர்கள் என்னை தூக்கி கொண்டு போகட்டும், நான் இங்கேயே கிடப்பேன் என்று குந்தி படுத்து பிரக்ஞை இழந்தார். பீமன் பயங்கரமான இருட்டில் எங்கிருந்தோ தன்னுடைய மேலாடையை தண்ணீரில் நனைத்தும் தாமரை இலைகளினால் தொன்னைகள் செய்தும் தண்ணீர் கொண்டு வந்து குந்தி தேவிக்கு கொடுத்தான். பிறகு எல்லோரும் மெய்மறந்து அங்கேயே தூங்கிவிட்டார்கள். பீமன் மட்டும் சிந்தனை செய்து கொண்டு விழித்திருந்தான். இந்த காட்டில் செடிகளும் கொடிகளும் ஒன்றையொன்று காப்பாற்றி கொண்டு பிழைக்கவில்லையா? ஏன் இந்த துராத்மா திருதராஷ்டிரனும் துரியோதனனும் இவ்வாறு எங்களை பகைக்கிறார்கள்? பாவமறியாத பீமன் மனம் கொதித்து வருந்தினான். பிறகு அநேக கஷ்டங்களை தாண்டி கொண்டும் ஆபத்துக்களை தாண்டி கொண்டும் பாண்டவர்கள் காட்டில் சென்றார்கள். சில இடங்களில் வேகமாக செல்வதற்காக தாயாரை தூக்கிச் சென்றார்கள். சில இடங்களில் களைத்து நின்றார்கள்.
சில இடங்களில் துக்கத்தை மறைக்க ஒருவரோடொருவர் போட்டி போட்டுக்கொண்டு நடந்தார்கள். வழியில் வியாச பகவானை கண்டார்கள். எல்லோரும் நமஸ்கரித்து அவரிடம் தைரியத்தையும் உபதேசத்தையும் பெற்றார்கள். தங்களுக்கு நேர்ந்த துக்கத்தை சொல்லிக் கொண்டே குந்தி வியாசரிடம் புலம்பினாள். எந்த மனிதனும் தர்மத்தை மாத்திரம் செய்ய முடியாது. எந்த பாவியும் பாவத்தையே செய்து கொண்டிருக்கவும் முடியாது. புண்ணிய பாவங்கள் இரண்டையும் செய்யாதவன் உலகத்தில் எவனும் இல்லை. செய்த காரியங்களின் பலனை எல்லோரும் அடைவார்கள். விசனத்தில் உள்ளத்தை செலுத்தாதே என்று சொல்லி சமாதானப்படுத்தினார். பிறகு வியாசர் சொல்லியபடி பிராமண வேஷம் கொண்டு ஏகசக்கர நகரத்தில் ஒரு பிராமணன் வீட்டில் இருந்து கொண்டு பிராமண பிரம்மச்சாரியைப் போல் தினமும் அன்னபிட்சை எடுத்து கிடைத்ததை தாயாரிடம் கொடுத்து பங்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு காலம் கழித்தார்கள். இந்த கதைக்குள் இருக்கும் கருத்தை கொஞ்சம் சிந்திப்போம். மகாபாரதம் ஏன் படிக்க வேண்டும்? படித்தால் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றெல்லாம் கேட்கிறார்கள். இதில் வரும் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், ஒருவன் பிறவி எடுக்கிறான் என்றால் அவன் ஒரு குறிப்பிட்ட வினைகளை அனுபவித்து அதனால் அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் பிறவி எடுக்கிறான் என்பதற்காகவே வகுக்கப்பட்ட கதை இது. இந்த உலகத்தின் நியதியும் இப்படித்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இயற்கையின் நியதியும் இப்படித்தான் இருக்கிறது. எவ்வளவு திறமைசாலியாகவும் பலசாலியாகவும் அறிவாளியாகவும் தர்மத்தை கடைபிடிப்பவனாகவும் இருந்தாலும் கூட தனக்கு வரக்கூடிய வினைகளை ஏற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். தனக்கு வரக்கூடிய விஷயங்கள் துன்பத்தை தருகிறது என்று அவற்றிற்கான காரணத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிர்வினையாக செயல்பட்டால் துன்பம் பல மடங்கு அதிகமாகும் என்பதற்கு மகாபாரதத்தில் வரும் கதைகள் உதாரணம். காலமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமில்லாத நேரத்தில் நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் மான அவமானங்களை தாங்கிக் கொண்டும் வாழ்ந்தாக வேண்டும். இந்த மான அவமானம் துன்பங்கள் எல்லாம் பிறரால் வருவது அல்ல. நாம் ஏற்கனவே பிறருக்கு செய்த தீங்கின் விளைவாக நமது பாவங்கள் கழிய நமது மனம் பண்பட்டு பக்குவமடைந்து அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்காக வருபவை. துன்பமான காலகட்டத்தில் மன உறுதியும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் மிக மிக அவசியம் என்பதை இந்த கதைகள் உணர்த்தும். தர்மன் மிகுந்த புண்ணிய ஆத்மா. அவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் என்ற சிறப்புக்கு உரியவன். பீமன் தேக பலத்தில் 1000 யானைகளுக்கு சமமானவன் என்கிறார்கள். அர்ஜுனன் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலும் வில் ஆற்றலினாலும் உலகையே வெல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவன். நகுலன் மிருகங்களின் பாசை அறிந்தவன். மிருகங்களை பழக்குவதிலும் தேரை வழிநடத்துவதிலும் சிறந்த திறமையானவன். சகாதேவன் அனைத்து ஞானங்களும் அறிந்து அனைத்து சாஸ்திரங்களிலும் வல்லவனாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக வல்லவனாகவும் இருக்கக்கூடிய பெரிய ஞானி என்று போற்றுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்களே காலமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லாதபோது வாழ்வதற்காக தப்பி ஓடுகிறார்கள். ராஜ வாழ்க்கையை விட்டு பிச்சை எடுத்து உண்ணும் நிலைக்கு வந்தும் அவற்றையும் செய்கிறார்கள். இவ்வளவு சிரமத்தையும் அவர்கள் கடந்து வெற்றி கொண்டதற்கான காரணம் ஒருவர் தலைமையின் கீழ் மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதுதான். ஒருவர் மீது ஒருவருக்கு உண்மையான அன்பு இருப்பதால் மற்றவர் வருத்தப்படக்கூடாது, தனது செயலால் அவருக்கு தீங்கு வரக்கூடாது என்கிற எண்ணம் மேலோங்கி இருப்பதால் ஒருவருடைய சொல்லுக்கு மற்றவர் கட்டுப்பட்டு சரியான வழியில் பொறுத்து கொண்டு நடந்து வெற்றி கண்டார்கள்.
பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள். தனக்கு துன்பமே இருக்கக்கூடாது, நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்று யாரும் வரம் கோரவில்லை. அப்படியே அவர்கள் வரத்தை கேட்டாலும் யாருக்கு அது சாத்தியமோ அவர்களுக்கு மட்டுமே அந்த வரத்தை தருவார்கள். பாண்டவர்கள் கேட்டது, இது போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கான வழி என்ன என்றுதான். சில காலங்கள் துன்பத்தை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த காலகட்டங்களில் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நல்வாழ்வு வந்து சேரும் என்று சொன்னால் அவற்றை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய துன்பங்களை சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டார்கள். அதனால் இக்கட்டான காலங்கள் விடுபட்டு நல்ல காலங்கள் அவர்களுக்கு அமையும் போது வெற்றி கண்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் இக்கட்டான காலகட்டங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதை கொண்டு எவ்வளவு செயல்பட முடியுமோ தன் தகுதிக்கு உட்பட்டபடி செயல்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது மகாபாரதத்தில் வரும் அடுத்தடுத்த கதைகளில் நாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்களின் கதாபாத்திரங்களில் அவர்களுடைய வலிமையும் திறனையும் பார்க்கும்போது நாமெல்லாம் அவர்களின் ஒரு கால் தூசிற்கு கூட ஆக மாட்டோம். அப்படி இருப்பவர்களுக்கு எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரோடு நாம் செயல்பட்டு நாமே துன்பத்தை தேடிக்கொள்கிறோம். இவ்வளவு வலிமையானவர்களே விதியின் வினைக்கு கட்டுப்பட்டுத்தான் செயல்பட்டாக வேண்டுமென்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். மீண்டும் கதைக்கு வருவோம். கதையின் தலைப்பு பகாசுரன் வதம். பாண்டவர்கள் ஏகசக்கர நகரத்தில் பிராமண வேஷம் பூண்டு வசித்து வந்தார்கள். பிராமணனுடைய தெருவில் உபாதானம் எடுத்து கிடைத்ததை தாயார் குந்தி தேவியிடம் கொடுப்பார்கள். பிச்சைக்கு போனவர்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் வரையில் குந்தி கவலையோடு காத்திருப்பாள். நேரத்தில் திரும்பி வராமல் போனால் என்ன நடந்ததோ என்று பயப்பட்டு கொண்டிருப்பாள். கிடைத்த அன்னத்தை குந்தி தேவி இரு சமபாகமாகச் செய்து ஒரு பாதியை பீமனுக்கு கொடுத்து விடுவாள். மற்ற பாதியை தாயாரும் 4 சகோதரர்களும் சேர்ந்து 5 பங்காகச் செய்து சாப்பிட்டு வந்தார்கள். பீமன் வாயு பகவானுடைய அம்சமானபடியால் அவனுக்கு பலமும் அதிகம், பசியும் அதிகம். பீமனுக்கு விருகோதரதன் என்று பெயர். ஓநாயின் வயிற்றைப் போல் சிறிது எனிலும் திருப்தி அடையாததுமான வயிற்றை உடையவன் என்று இதற்கு பொருள். பீமசேனனுக்கு ஏக சக்கரபுரத்தில் அகப்பட்ட பிட்சை அன்னம் எந்த விதத்திலும் திருப்தியாக இருக்கவில்லை. நிறம் மாறியும் இளைத்தும் போனான். இதை கண்ட குந்தி தேவிக்கும் யுதிஷ்டனுக்கும் மிகுந்த துக்கம். சில நாள் கழித்து பீமன் ஒரு குயவனிடம் சிநேகம் செய்து அவனுக்கு வேண்டிய களிமண்ணை வெட்டி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலானான். அவன் ஒரு பெரிய மண்பாண்டம் செய்து பீமனுக்கு கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு பீமன் பிட்சைக்கு போனான். தெருவில் குழந்தைகளெல்லாம் பீமனையும் அவன் பானையையும் பார்த்து வேடிக்கை செய்வார்கள். ஒரு நாள் மற்ற சகோதரர்கள் பிச்சைக்கு போயிருந்த காலத்தில் பீமசேனன் மட்டும் வீட்டில் குந்தியுடன் இருந்தான். அப்போது அவர்கள் குடியிருந்த பிராமணன் வீட்டில் ஏதோ துக்க சமாசாரம் நிகழ்ந்தது போல் உள்ளே அழுகுரல் குந்தி காதில் கேட்டது. உடனே குந்தி என்னவென்று விசாரிக்க வீட்டினுள் சென்றாள். பிராமணனும் அவன் மனைவியும் அடிக்கடி அழுத வண்ணம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருந்த பிராமணன் தன் மனைவியை பார்த்து சொன்னான், துர்பாகியம் உள்ள பெண்ணே, நான் சொன்னதை நீ கேட்கவில்லை. நான் உன்னை பலமுறை வேண்டியும் இந்த ஊரை விட்டு போக நீ சம்மதிக்கவில்லை. இங்கு பிறந்தேன், இங்கு வளர்ந்தேன், இங்கேயே இருக்கலாம் என்று பிடிவாதம் செய்து வந்தாய். உன் தந்தையும் தாயும் பந்துக்களும் இறந்த பின்னும் இது பிறந்த ஊர் என்று இங்கேயே இருக்க ஆசைப்பட்டாய். எனக்கும் சக தர்ம பத்தினியாகவும் தாயாகவும் சிநேகிதியாகவும் புத்திரம் சந்தானம் தந்த பரியையாகவும் எல்லாமாகவும் உள்ள உன்னை நான் எப்படி இழக்கச் சம்மதிப்பேன்? என் உயிரை காப்பாற்றி கொண்டு உன்னை யமனுக்கு அனுப்ப என்னால் முடியாது.
இந்த சிறுமி நம்முடைய சொத்து அல்ல. வரப்போகும் அவள் கணவனுக்காக ஆண்டவன் நம்மிடம் ஒப்புவித்து இருக்கிறான். வம்ச விருத்திக்கென்று ஆண்டவன் கொடுத்த இவளை சாக விடுவது அதர்மம். மகனாகிய சிறு பிள்ளையை சாகடிப்பது முடியாது. எனக்கும் உனக்கும் நம்முடைய முன்னோருக்கும் பிண்ட தர்ப்பணங்கள் கொடுக்கும் அருமையான புதல்வனை எவ்வாறு யமனுக்கு அனுப்பிவிட்டு நாம் பிழைத்திருக்க முடியும்? ஐயோ, என் சொல்லை நீ கேட்கவில்லையே. பலனை இப்போது அனுபவிக்க வேண்டும். நான் என் சரீரத்தை விட்டு யமலோகம் சென்றால் இந்த சிறுமியும் சிறுவனும் இந்த உலகத்தில் ஜீவித்திருக்க முடியாது. நான் என்ன செய்வேன்? எல்லோருமாக சேர்ந்து இறந்து போவதே சிலாக்கியம் என்று பிராமணன் சொல்லி விம்மி விம்மி அழுதான். பிராமணனுடைய மனைவி சொன்னால், மனைவியை புருஷன் எதற்காக கொள்கிறானோ அந்த பிரயோஜனம் நீர் என்னால் பெற்றாகிவிட்டது. ஒரு புத்திரியையும் ஒரு புத்திரனையும் நீர் என்னிடம் அடைந்தீர். என் கடன் நான் தீர்த்து விட்டேன். குழந்தைகளை வளர்ப்பதற்கு காப்பதற்கும் உமக்கு சக்தி உண்டு. நீர் இல்லாமல் என்னால் அது செய்ய முடியாது. வெளியில் போடப்பட்ட மாமிசத்தை பறவைகள் தூக்கி கொண்டு போக எவ்வாறு காத்து கொண்டிருக்கின்றனவோ அவ்வாறே புருஷனில்லாத ஸ்திரியை எல்லா ஜனங்களும் ஏமாற்ற விரும்புகின்றார்கள். துஷ்ட ஜனங்கள் நிறைந்திருக்கும் இவ்வுலகத்தில் அனாதையான பெண் வாழ்வது கஷ்டம். நெய்யில் நனைக்கப்பட்ட துணியை நாய்கள் எப்படி பிடித்து இழுக்குமோ அப்படி நாதன் இல்லாத பெண்களை துஷ்டர்கள் கையில் சிக்கிக்கொண்டு 4 பக்கத்திலும் இழுக்கப்பட்டு அலைவார்கள். நாதன் அற்றுப்போன இக்குழந்தையை நான் சரியாக வளர்த்து காப்பாற்றுவது முடியாத காரியம். குளத்தில் ஜலம் வற்றி போனால் மீன்கள் எவ்வாறு அழியுமோ அவ்வாறு இந்த குழந்தைகள் இருவரும் நாசமடைவார்கள். அரக்கனுக்கு என்னை கொடுத்து விடுவது மேலாகும். புருஷன் இருக்கும்போது ஸ்திரீயானவள் பரலோகம் அடைவதே பெரும் பாக்கியம். இதுவே சாஸ்திரம். எனக்கு விடை கொடும். என் குழந்தைகளை காப்பாற்றும். நான் விரும்பினவற்றை அனுபவித்தாயிற்று. தர்மானுஷ்டானம் செய்தேன். உமக்கு பணிவிடை செய்ததனால் புண்ணிய லோகமும் பெறுவேன். மரணம் எனக்கு பயம் தரவில்லை. நான் போன பின் நீர் வேறு ஒரு பெண்ணை அடைய முடியும். நீர் சந்தோஷமாய் என்னை அரக்கனிடம் அனுப்பிவிடும். இவ்வாறு மனைவி சொல்லவும் பிராமணன் அவளை தழுவிக்கொண்டு பெண்களைப் போல் மெல்லிய குரலில் தானும் கண்ணீர் விட்டு அழுதான். அன்புள்ளவளே, சுந்தரி, இவ்வாறு பேசாதே. இத்தகைய ஞானமுள்ள மனைவியை ஒருபோதும் விடத்தகாது. புத்தியுள்ள புருஷனுக்கு இவ்வுலகில் ஸ்திரீயை ரட்சிக்க வேண்டியது முதல் கடமை. எக்காலத்திலும் விடத்தகாத ஸ்திரீயை நான் அரக்கனுக்கு கொடுத்துவிட்டு எப்படி உயிர் வாழ்வேன்? நான் மகா பாவியாவேன் என்றான். தாயும் தகப்பனும் பேசினதை கேட்டு கொண்டிருந்த மகள், நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டுவிட்டு பிறகு உசிதபடி செய்யுங்கள். நான் தான் உங்களால் இழக்கத்தக்கவள். என்னை அரக்கனிடம் அனுப்பிவிடுங்கள். என் ஒருத்தியை கொண்டு எல்லாவற்றையும் காப்பாற்றி கொள்ள முடியும். ஓடத்தை கொண்டு ஆற்றை தாண்டுவது போல் என்னை கொண்டு ஆபத்தை தாண்டுங்கள். நீங்கள் பரலோகம் சென்றால் என் சகோதரனான இந்த குழந்தை சீக்கிரம் இறந்து போவான். தந்தையே, நீர் இறந்தால் சிறு பெண்ணாகிய நான் அனாதையாகி விசனத்தில் சிக்கி கஷ்டப்படுவேன். இந்த குலத்திற்கு விமோசனம் தரக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். நான் சொல்லியபடி செய்தீர்களானால் என் பிறவி பயனுள்ளதாகும். என்னுடைய நன்மையை கருதியே நீர் என்னை அரக்கனுக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு பிரியமான பெண் சொல்ல தந்தையும் தாயும் இருவரும் அவளை தழுவி முத்தமிட்டு அழுதார்கள். எல்லோரும் அழுவதைக் கண்டு குழந்தையாகிய மகன் மலர்ந்த கண்களுடன், அப்பா அழாதே, அம்மா அழாதே, அக்கா அழாதே என்று ஒவ்வொருவரிடமும் போய் சொல்லி அவர்கள் மடியில் உட்கார்ந்தான். பிறகு அவன் எழுந்து அங்கிருந்த ஒரு விறகு குச்சியை கையில் எடுத்து, அந்த ராட்சசனை நான் இதனால் கொன்று போடுவேன் என்று மழலை சொல்லவும் எல்லோரும் சேர்ந்து பெரும் துக்கத்திற்கு இடையில் சிரித்தார்கள். அதுதான் நல்ல சமயம் என்று குந்தி தேவி பேச ஆரம்பித்தாள். இந்த துக்கத்திற்கு காரணம் என்ன? தயவு செய்து சொன்னீர்களானால் ஏதாவது நிவர்த்திக்க முடியுமானால் நான் செய்வேன் என்றாள்.
பிராமணன் குந்தி தேவியுடன் சொன்னான், அம்மணி, உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த ஊருக்கு அருகில் ஒரு குகை இருக்கிறது. அதில் ஒரு கொடிய அரக்கன் இருக்கிறான். அவன் பெயர் பகாசுரன். மிகுந்த பலவான். அவன் இந்த தேசத்தையும் நகரத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறான். சென்ற 13 வருஷங்களாக அவனால் இந்த நகரம் பீடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தேசத்துக்கு அரசனாயிருக்கும் சத்திரியன் வேத்திரக்கீய நகரத்தில் இருக்கிறான். அவனால் எங்களை காப்பாற்ற முடியவில்லை. இந்த அரக்கன் குகையில் வசித்து கொண்டு ஊரில் உள்ள பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லோரையும் இஷ்டப்படி கொன்று தின்று கொண்டு வந்தான். ஊரார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படி அவனை கெஞ்சி கேட்டு கொண்டார்கள். நினைத்தபடியெல்லாம் கொல்லாதே. உனக்கு வேண்டிய மாமிசமும் அன்னமும் தயிரும் சாராயமும் கள்ளும் பலவித பானங்களும் பாத்திரங்களில் வைத்து வண்டிக்கு 2 கருப்பு மாடுகளையும் கட்டி வீட்டுக்கு ஒரு மனிதனாக வாரம் ஒரு முறை அனுப்புகிறோம். நீ அன்னத்தையும் மாடுகளையும் ஆளையும் தின்றுவிட்டு மற்றவர்களை இம்சிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஊரார் வேண்டிக் கொள்ள அவனும் அங்கீகரித்து அவ்வாறே நடந்து வருகிறது. அது முதல் இந்த பலவானான அரக்கன் மற்ற பகைவர்களிடமிருந்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் இந்த தேசத்தை ரட்சித்து வருகிறான். இந்த உடன்படிக்கையின்படி அநேக வருஷங்கள் நடந்து வருகிறது. இந்த கஷ்டத்தினின்று தேசத்தை விடுவிக்க யாராவது எங்காவது ஆரம்பம் செய்தால் அவர்களை உடனே இந்த ராட்சசன் பிள்ளை பெண்களுடன் கொன்று தின்று அடக்கி வருகிறான். அம்மணி, எங்கள் பரம்பரை அரசனால் எங்களை காப்பாற்ற முடியவில்லை. சக்தியுள்ள ராஜாவை அடையாத ஜனங்கள் மனைவி மக்களை பெறுதலே கூடாது. தகுந்த அரசனை முதலில் அடைய வேண்டும். அதன் பிறகே மனைவியும் தனதானியங்களையும் அடைய வேண்டும். சரியான அரசன் இல்லாவிடில் மனைவி ஏது, தனம் ஏது? இந்த வாரத்தில் அரசன் தின்றுவிட ஆளை அனுப்பும் முறை இந்த குடும்பத்திற்கு நேர்ந்திருக்கிறது. எங்கேயாவது ஒருவனை விலை கொடுத்து வாங்கி அனுப்புவதற்கு எனக்கு பொருள் கிடையாது. மனைவியாவது குழந்தையாவது அரக்கனிடம் அனுப்ப என்னால் முடியாது. எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அரக்கனிடம் நான் செல்வேன். எங்கள் எல்லோரையும் சேர்த்து அப்பாவி தின்றுவிடட்டும். அம்மா, நீ கேட்டதனால் உனக்கு சொன்னேன் என்றான். இந்த ஏக சக்கரபுரி கதையில் எவ்வளவு அரசியல் தத்துவங்கள் அடங்கி நிற்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குந்தி பீமனுடன் கலந்து பேசிவிட்டு வந்து சொன்னால், இந்த பயத்திற்காக நீங்கள் துன்பப்பட வேண்டாம். எனக்கு 5 குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் இந்த அரக்கனுக்கு இரையை எடுத்து கொண்டு செல்வான் என்றாள். பிராமணன், ஐயோ, கூடாது. விருந்தினனாக வந்திருக்கும் உங்கள் மகனுடைய உயிரை எனக்காக பலி கொடுக்க நான் ஒப்ப மாட்டேன் என்றார். குந்தி சொன்னாள், பிராமணரே, பயப்படாதீர். என் மகன் மந்திர சக்தி பெற்றவன். அந்த அரக்கனை கொன்று வருவான். இவன் அரக்கர்களை கொன்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த வித்தை இவனுக்கு உதவாது என்றாள். வெளியே தெரிந்தால் துரியோதனுடைய ஆட்கள் இவர்கள் பாண்டவர்கள் என்று தெரிந்து போகும் என்று பயந்து இவ்வாறு கேட்டுக்கொண்டாள். குந்தி செய்த ஏற்பாட்டினால் பீமனுக்கு தாங்க முடியாத சந்தோஷமும் உற்சாகமும் உண்டாயிற்று. சகோதரர்கள் பிச்சை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். பீமசேனன் முகத்தில் புதிய ஒரு மகிழ்ச்சி குறிப்பை கண்ட தர்மபுத்திரன், பீமன் ஏதேனும் சாகசம் செய்ய எண்ணி இருக்கிறான் என்று யூகித்து குந்தியிடம் போய், அம்மா, பீமன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானே, அவன் என்ன செய்ய யோசித்திருக்கிறான் என்று கேட்டான். குந்தி விஷயத்தை சொன்னாள். யுதிஷ்டன், இது என்ன செய்யக்கூடாத சாகசத்தை செய்கிறாய்? பீமனுடைய வலிமையை ஆதாரமாக கொண்டு நாம் சிந்தையற்று தூங்குகிறோம். வஞ்சகர்கள் பறித்து கொண்ட ராஜ்யத்தை இவனுடைய பராக்கிரமத்தால் அல்லவா மறுபடியும் அடைய எதிர்பார்க்கிறோம். பீமனால் அல்லவா நாம் அரக்கு மாளிகையில் தீக்கு இரையாகாமல் தப்பினோம். இந்த பீமனை இழப்பதற்கு வழி தேடினாயே. துயரங்களில் மனம் நொந்து போய் புக்தி இழந்து விட்டாயே போலிருக்கிறதே என்றான்.
யுதிஷ்டன் இவ்வாறு சொல்ல குந்தி தேவி, யுதிஷ்டனே, இந்த பிராமணர் வீட்டில் நாம் பல நாள் சுகமாக வசித்தோம். மனிதர்களாக பிறந்தவர்களுடைய கடமையும் லட்சணமும் உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்வதே ஆகும். பீமனுடைய பராக்கிரமத்தை நான் அறிவேன், நீ பயப்பட வேண்டாம். வாரணாவதத்திலிருந்து நம் அனைவரையும் தூக்கி வந்த பீமன், இடும்பனை கொன்ற பீமன், இவன் உயிரை பற்றி எனக்கு பயமில்லை. இந்த குடும்பத்துக்கு உதவுவது நம்முடைய கடமை என்றாள். பிறகு நகரவாசிகள் பல வகை மாமிசங்களோடு சேர்ந்த அன்னத்தையும் குடங்கள் நிறைய தயிரும் பானங்களும் வண்டியில் வைத்துக்கொண்டு பிராமணன் வீட்டின் அருகில் வந்தார்கள். 2 கருப்பு மாடுகள் பூட்டிய அந்த வண்டியில் பீமன் ஏறி அரக்கனுடைய குகைக்கு சென்றான். வாத்திய முழக்கத்தோடு வண்டி சென்றது. குறிப்பிட்ட இடம் போய் சேர்ந்ததும் கூட வந்த ஊர் ஜனங்கள் நின்று விட்டார்கள். பீமன் மட்டும் வண்டியை ஓட்டி போனான். அவ்விடத்தில் எலும்பும் மயிரும் இரத்தமும் கிடந்தன. துண்டுபட்டு சிதறி கிடக்கும் கை கால் தலையையும் கண்டான். கழுகுகள் வட்டமிட்டு கொண்டிருந்தன. பொறுக்க முடியாத நாற்றமாக இருந்தது. பீமன் வண்டியை நிறுத்திவிட்டு போஜன பண்டங்களை எல்லாம் அவசரமாக சாப்பிட ஆரம்பித்தான். வந்தவுடனேயே அரக்கனுடன் யுத்தம் செய்யும்போது அன்னமெல்லாம் இறைந்து வீணாக போய்விடும். தவிர இந்த அரக்கனை கொன்ற பிறகு பிணம் தொட்ட தீட்டு உண்டாகும், சாப்பிட முடியாது என்று முன்னதாகவே எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுவதாக தீர்மானித்து அவ்வாறே செய்ய ஆரம்பித்தான். வெகுநேரம் கோபத்துடன் காத்து கொண்டிருந்த அரக்கன் பீமன் செய்வதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து இன்னும் அதிக கோப ஆவேசமானான். பீமனும் அரக்கனை கண்டு அவனை பெயரிட்டு அழைத்தான். பெரிய சரீரமும் அடர்ந்த மீசையும் தாடியும் தலைமயிரும் காது வரையில் அகன்ற வாயும் கொண்ட அந்த பயங்கரமான அரக்கன் பீமனை தூக்கிச் செல்ல ஓடி வந்தான். பீமசேனன் சிரித்து கொண்டே அவனை கவனிக்காதவன் போல் அவனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு வேறுபுறம் நோக்கி உட்கார்ந்து அன்னத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தான். ராட்சசன் ஓடி வந்து முதுகில் ஒரு அறை அறைந்தான். பீமன் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி பாராமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். பிறகு ஒரு குடத்து தயிரையும் குடித்துவிட்டு வாயை துடைத்து கொண்டு எழுந்து ராட்சசனை திரும்பி பார்த்தான். அதன் மேல் இருவரும் பெரிய யுத்தம் நடந்தது. பகாசுரனை பீமன் உதைத்து கீழே தள்ளி, ராட்சசா, களைப்பாறு என்றான். பிறகு எழுந்து வா என்பான். அசுரன் அநேக தடவை பீமனால் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து போர் புரிந்தான். முடிவில் பீமன் அரக்கனை கீழே தள்ளி முதுகின் மேல் முழங்கையை வைத்து அவன் எலும்பை முறித்தான். அசுரன் பயங்கரமான சத்தம் செய்து வாயில் இரத்தம் கக்கிக் கொண்டு உயிர் நீத்தான். பிணத்தை பீமன் இழுத்து வந்து நகரத்தின் கோபுர வாயிலில் போட்டுவிட்டு பிறகு பிராமணனுடைய வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு தாயாரிடம் நடந்ததை சொல்லி அவளையும் ஊராரையும் மகிழச் செய்தான். பகாசுரன் வதம் முடிந்தற்று. அடுத்த தலைப்பு திரௌபதி திருமணம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.